வணக்க மக்களே, போன வீடியோவில் மூணாரில் டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டைம் கிடைக்கும் போது பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற மாட வீதியில் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ஷாப்பிங் விலாகும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசார்ட்டில் செக் அவுட் டைம் ஆகிடுச்சிங்க. மூணாரில் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் பார்த்தாச்சு. கொஞ்சமான தண்ணிலாம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. 11 o'clock ஆகிடுச்சு. அதானோ 11 o'clock ஆகிடுச்சிங்களா? ஏன்டா திப்பினேங்கிறேன். 11 o'clock ஆகிடுச்சிங்களா? டிஃபன் கிடைக்காது. லஞ்ச் கிடைச்சா லஞ்சை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரையில் மீட் பண்ணலாம். இங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் அழகழகாக இருக்குங்க. கடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம். எனக்கு கை வச்சா கடிக்குதுங்க. கடைசியாக தடவை பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே ரூமும் செக் அவுட் பண்ணிட்டோங்க. அங்கேருந்து 40 minutes டிராவலில் மூணார் டவுன் ரீச் ஆகிட்டோம். இங்கே லஞ்ச் சாப்பிடலான்னு இந்த ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். நம்ம ரைஸ் இன்னைக்கு சண்டேங்க. காலிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, டேரெக்டாக லஞ்ச் சாப்பிடான்னு வந்துட்டோங்க. நான் வெஜ் தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி பௌர்ணமி இல்லைங்களா? இன்றைக்கி பௌர்ணமி, நாளைக்கு பங்குனி உத்திரம். யூஸ்வலாக மண்டே டியூஸ்டே சாப்பிட மாட்டேன். நான் மட்டும் வெஜ்ஜு, பசங்க மற்றவங்க எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. நீ என்னப்பா சாப்பிட்ற? ஆஸ் யூஸ்வல் மட்டா ரைஸ், கூட்டு, பொரியல், ஊறுகாய். நான் ஆரம்பிச்சிட்டுமா? பசிக்குது. வெஜ் மீல்ஸ் சிம்பிளாக இருந்தாலும் நான்வெஜ் மீல்ஸ் வீட்டு முறை சாப்பாட்டில் சூப்பராக இருந்ததுன்னு பசங்க சொன்னாங்க. வழக்கம் போல் நம்ம போகும்போது காலியாக இருந்த அந்த ஹோட்டல் அன்றைக்கி அங்கே ஒரு அரசியல் கூட்டம் போலங்க. அதனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. சாதாரண ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது, ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு மார்க்கெட் ரோட்டில் ஒரு வாக் போனோங்க. அங்கே எல்லா மார்க்கெட் போல் எல்லா கடைகளுமே இருந்தது, கூட்டமாகவும் இருந்தது. இது பைனாப்பிள், ட்ரைடு பைனாப்பிள், ட்ரைடு கிவி, ட்ரைடு மேங்கோ. வாட் யூ டோன்ட் நோ எனிதிங்? கேரளா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கேரளா ஸ்பெஷல் நேத்ரன் சிப்ஸ் வாங்கலான்னு டிசைட் பண்ணி எந்த கடையில் நல்லாயிருக்கும்னு விசாரிச்சுக்கிட்டே போனோங்க. டூர் போயிட்டு ஊருக்கு போனீங்கன்னா பசங்களோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்கு தான் சிப்ஸ் சூஸ் பண்ணோம். இவங்களுமே ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அம்மா ஆஃபீஸில் கொலீக்ஸ் இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்கன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. ஏதாவது பழம் மாதிரி வாங்கிட்டு போகலான்னா ஊர் போகிறதுக்குள்ளே டேமேஜ் ஆகிடுங்க. இங்கே மூணாரில் சாக்லேட் ஸ்பெஷல் தாங்க. ஆனால் அதை வாங்கி நம்ம காரில் வச்சோன்னு வைங்க, வெயிலில் உருகி ஹாட் சாக்லேட்டாக மாறிடும். வழியில் எல்லாருமே சொன்னாங்க ஸ்வர்ணலட்சுமி பேக்கரி தான் பெஸ்ட்டுன்ட்டு. ஆனால் நாங்கள் நடந்து போகும்போது வழியில் நிறைய கடைகளில் இந்த நேத்ரன் சிப்ஸ் பேக்கெட் அடுக்கி வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப ஈஸியாகவே இந்த கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஏன் எல்லாரும் ஒன்றை போல் ஸ்வர்ணலட்சுமி பேக்கரி தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்றத இந்த கடைக்காரையே சொல்லுவார். வாங்க என்னன்னு பார்க்கலாம். மூணார் வந்துட்டு நேத்ரன் சிப்ஸ் வாங்கலாம் எப்படிங்க? இந்த கடைக்கு தேடி பிடிச்சி வந்திருக்கோங்க. ஹோல்சேல் கடையாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. நாங்கள் அதான் இங்கே வந்திருக்கோம். உங்களோட வாங்கி அவங்க எப்படி கம்மியாக விற்கிறாங்க? இதுதாங்க காரணம். மற்ற கடையில் விற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலில் செய்கிறது, அதனால விலையும் கம்மிங்க. நம்ம ஊருக்கு போய் பேக்கெட் எல்லாம் பிரித்து ஷேர் பண்ணுறதை விட அவரையே நாங்கள் 1/4 கிலோ பேக்கெட்டாக போட்டு கொடுத்துருங்கண்ணான்னு சொன்னேன். அவரும் பொறுமையாக அழகாக பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஊருக்கு வந்த பிறகு எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அழகாக டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டேன். ஸ்வர்ணலட்சுமி பேக்கரியில் தேடி வந்து என் பையன் வாங்கணும்னு வாங்கியிருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் கொலீக்ஸ்க்கெலாம் கொடுக்கணுமா. டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு. அதை சூடாக பேக் பண்ணால் வந்து நம்த்து போயிடும். நாங்கள் ஆறுனதை பேக் பண்ணுறோன்னு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மதுரைங்க. போன வீடியோவிலே புலம்பியிருப்பேங்க, தேனி டு மூணார் ரூட்டு சரியே இல்லைன்னு. ஆனால் இந்த மதுரை ரூட்டு செம்மையாக இருந்ததுங்க. சினிமாலெலாம் வர மாதிரி செம்ம சீனரி, நல்ல மெலோடியஸ் பாட்டு கேட்டுகிட்டே ட்ராவல் பண்ண செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. அப்படியே மூணாருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு மதுரையை நோக்கி போயிட்டுருக்கோங்க. நாங்கள் வழியில் எங்கேயுமே நிற்கலைங்க. நுங்கு வாங்குறதுக்காக மட்டும் இந்த பிரேக் எடுத்தோம். அந்த நுங்குமே என் பையன் காரெல்லாம் அழுக்காகக்கூடாதுன்ட்டு பேப்பர்லாம் வச்சு அழகாக உரிச்சு கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டே மதுரை கிட்ட வந்துட்டோங்க.
மூணாறுலேருந்து மதுரைக்கு வந்துட்டோங்க. மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தது தான். நல்ல வெயிலுங்க. மூணார் டு மதுரை ரூட்டில் ரோடு சூப்பராக இருந்தது, சீனரியும் செம்மையாக இருந்தது. ஆனால் வெயில், அதனால் இப்போ தான் ஒரு 5:30 மணி இருக்குமாப்பா நம்ம வந்து செக்கிங் பண்ணோம். இங்கே ஒரு ஹோட்டல் எடுத்துட்டோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே தான் ஹோட்டல் எடுத்துருக்கோம். இங்கே செக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ இங்கே கோயிலை சுற்றி எதனா ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போயிருக்கோம். பசங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டதுனால இன்றைக்கி நோ கோயில், நாளையிலேருந்து தான் டெம்பிள் விசிட்லாங்க. சரி இன்றைக்கி எதனா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கிளம்பியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பானிபூரி, கரும்பு ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதுதாங்க. இதுதான் நம்ம சென்னையிலே சாப்பிட்றோமே, அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. எங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா, பருத்தி பால், அப்புறம் இந்த முள்ளு முருங்கைக்கீரை அடை, இந்த மாதிரி கடைகளை தான் தேடி போயிட்டுருந்தோம். வாங்கலாம் நிற்கும் போது ஒரு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் வாங்கி 2 மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 25 ரூபா தரேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 2 25 ரூபாய்க்கு தரமான்னு. மதுரை மல்லி எங்கே வருது பூ? மாட்டுத்தாவணி வாங்க. 30 ரூபாய் கூட தரேன். மேற்கு கோபுரம், இங்கே ஒரு ஜெயின் கோயில் இருக்குங்க. பானிபூரிலாம் இருக்கு, அதனால சாப்பிட போகிறதில்ல. அதான் நம்ம ஊர்லேயே சாப்பிட்றோமே. மேற்கு கோபுரங்க. பசங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டாங்கல்ல, அதனால இன்னைக்கு கோயில் போல. காஃபி ஒன்று குடிக்கிறியாரு? ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோங்க. எங்கேயுமே எந்த கடையில் பானிபூரி, கரும்பு ஜூஸு இது மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ஜிகிர்தண்டா சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோங்க. நான் காஃபி டீ தான் குடிக்க மாட்டேங்க. ஆனால் இந்த மாதிரி மில்க் ஷேக் ஐட்டம்ஸ், ஜிகிர்தண்டாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மினி ஜிகிர்தண்டாவா? 40 ருபீஸ் மினி ஜிகிர்தண்டா. ஃபுல்லாக தான் சாப்பிட முடியாது, அதனால் மினியாக கொடுக்குறாங்க. அல்வா எவ்வளோ நாள் இருக்கணும் அந்த கடைங்க? வருஷம் 125 வருஷம் கடை. அந்த அல்வா, கோதுமை அல்வா ரேட்டு வந்துங்க 100 கிராம் 50 ரூபா. சும்மா இங்கே சாப்பிட்றது தான் வாங்கணும். ஒரிஜினல் நாகப்பட்டினம் ஸ்வீட் அல்வா 120 வருஷம் கடையா. கோதுமை அல்வா வாங்கியிருக்கோங்க. நம்ம இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்குது. கூசுற அளவுக்கு ஸ்வீட் இல்லை, மைல்டாக நல்லா இருக்குது. சாப்பிட்றதாமோ? சுற்றி நிறைய சாரீ கடையும் இருக்குது. மதுரை சுங்குடி புடவை ஃபேமஸ் இல்லை? நீ கவர் பண்ணிட்டு வரேன், பேசுகிறேன். மேற்கு கோபுரத்துலேருந்து அப்படியே நடந்து வடக்கு கோபுரம் வந்துட்டோங்க. அங்கே முனீஸ்வரன் கோயில் இருக்கார். அவரை நல்லா சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி வெளியவே கும்பிட்டுட்டேன் அவரை. உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க, கோயிலுக்குள்ளே நாளைக்கு மொபைல் ஃபோன் அலோடு இல்லை. அதனால் கேமரா வச்சு எந்த வீடியோ எடுக்க முடியாது. இன்றைக்கி நைட்டே கோபுரம்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பௌர்ணமி நிலா பாருங்கள். பங்குனி பௌர்ணமிக்கு இந்த வருஷம் நான் மதுரையில் இருக்கேன். சொக்கா கிட்ட இருக்கேன். சொக்கா. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? நாங்கள் மாலை கோனார் சந்தன கடைக்கு போயிட்டுருக்கோம். சந்தனம் கொஞ்சம் வாங்கலான்ட்டு. அந்த சசிகுமார் அவங்க பெரியப்பா அப்படின்ட்டு கூட. என்ன படம் பாது? கரெக்டுங்க, சுப்பிரமணியபுரத்தில் நடிச்சிருப்பாருங்க. சசிகுமாரோட பெரியப்பா இவர் கடை சந்தனம் ஃபேமஸ்னு சினிமா பாட்டு கூட வந்திருக்கு இல்லைங்க. நம்ம சேனலில் மாலை கோனார் கடை சந்தனம்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அமோக ஆதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இது ஒரிஜினல் சந்தனம் இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே சமயம் நிறைய பேர் இந்த கடையில் சந்தனம் வாங்கினா நல்லது நடக்கும், எங்கள் குலதெய்வ பூஜைக்கு இங்கே தான் வாங்குவோன்னு சொல்லியிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கையை பொறுத்துதுங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம்ண்ணா. இது சந்தனம் நம்ம எப்படி ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி வீடியோ பார்த்துட்டு வந்தோம். எனக்கு தாழம்பூ குங்குமம் ஒன்று கொடுங்கண்ணா. சின்ன பேக்கெட் கொடுங்கண்ணா. இது எப்படிண்ணா நமக்கு சந்தனம் இப்போ நான் இப்போ சென்னைக்கு எடுத்துன்னு போனால் ஈரமாக இருக்கேன், தாங்குமாண்ணா? இன்னொன்று கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா இருக்கு, தரமாக இருக்கு.
வராங்க. சந்தனம் வாங்கிட்டு இருந்தாங்களே, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே இருக்க பெரியவர் வந்து தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாருங்க. பயந்துட்டோம், எது கூப்பிட்றாரு, கேமரா வாங்கிட்டு வரோம் அப்படின்னு கேட்டால் கையை வாங்கிட்டு அவர் இந்த சந்தனம் பிசைஞ்சுட்டே இருக்கார் இல்லைங்க, அந்த கையை சும்மா கை காட்டுப்பா இப்படி பிடிச்சாரு, ஸ்மெல் பண்ணி பாருன்னாரு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வந்து வாங்கிட்டேன். கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். பன்னீர் 2 பாட்டில் வாங்கினேன். காலையில் இங்கே ஈஸ்வரனுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு திருச்செந்தூர் போகிறேங்க, முருகருக்கு அபிஷேகத்துக்கு ஒரு பாட்டில் கொடுத்துறாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆசைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்னப்பா, பொட்டலம் கடையா? பொட்டலம் கடை. உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி ஏதோ பொட்டலம் கட்டி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. அது அப்புறம் இங்கே பருத்தி பால் இதெல்லாம் இங்கே பாப்புலர் இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்ணும். கடை எங்கே இருக்குன்னு அங்கே விசாரிச்சுக்கிட்டே வந்தோம். சண்டே அப்படின்றதுனால என்னன்னு தெரியல, கடைகள்லாம் சீக்கிரம் மூடிட்டுருந்துச்சிங்க. அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ண முடியல. வழியேற ஃபேன்சி கடைங்க இருந்ததுங்களாங்க. வளையல் செயின் எல்லாம் பெண் பிள்ளைங்கள்லேருந்து தான் வாங்கலாம், ஆசையாக வாங்கலாம். கோயிலுக்கு வர இடத்துல நிறைய பேர் வாங்குவீங்கள. எனக்கு 3 ஆம்பளை பசங்க, அதனால் எப்போ போனாலும் இந்த ஃபேன்சி கடைக்கு போகிற வேலையே இல்லை எனக்கு. ஆனால் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதுனால உள்ளூர் கோயில் இருக்க கற்பனை சுவாமி திருவிழா போல் இருக்குங்க. அவங்க ஊர்வலமாக போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா விளக்கு பூஜைங்க. லேடிஸ் எல்லாம் அப்படியே உட்காந்து விளக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருந்ததுங்க. அங்கே ஒரு பாப்பா பாட்டு கூட பாடிட்டு இருந்தா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே நான் டின்னர் சாப்பிட்றதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தோம். கைகை கடகரையாம் அலைகட்டுமா, நம்ம வாட்டமெல்லாம் தீர்ப்பவளாம் அலைகட்டுமா, 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 அகதகையில் பேர அலைகட்டுமா, ஆலமரத்துக்காரி அலைகட்டுமா, அடிமரத்து கொப்புக்காரி அலைகட்டுமா, 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 அலைகட்டுமா. இட்லி பார்க்கும்போதே மதுரை மல்லி எப்படியோ நான் இன்றைக்கி வெஜ்ஜு தாங்க சாப்பிட போகிறேன். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா ரோட்டில் சூடாக இட்லி சுட்டுட்டு இருந்தாங்க. நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நான் அப்படியே உட்காந்துட்டேங்க. ஆனால் பசங்க பாவம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்க 2 தெரு தள்ளி கோர்னர் சூப்பு கடையில் கறி தோசை சாப்பிட்றேன்னு உட்காந்துட்டுருக்காங்க. அவங்களையும் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே நிலா வெளிச்சத்தில் டின்னரை முடிச்சிடுறேன். கோனா சூப்பு கடைன்னு பேர் தகுந்த மாதிரி சூப்போடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. இது நாட்டுக்கோழி சூப்பா. அடுத்து ஆட்டுக்கால் சூப்புமே குடிச்சிருக்காங்கங்க. அப்புறம் குடல் கறி, மூளை வறுவல், சிலிப்பி இதெல்லாம் சேமியாவோட வச்சு ஒரு ஸ்டார்டர்ஸாகவே உள்ளே தள்ளியிருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டுட்டு உள்ள கிச்சனுக்குள்ளே வீடியோ எடுக்கட்டுமான்னு பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்திருக்கான் பழக்க தெரிஞ்ச புள்ள. இங்கே கோலா உருண்டை சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கங்க. இவர் தான் கடையோட ஓனராக. இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மைதா உடம்புக்கு நல்லது இல்லைப்பா, அதனால் பரோட்டா மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே கிடையாதுன்னு சொன்னார். கூடவே இங்கே ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தார். கறி தோசை எப்படி போடுறாங்க பாருங்களேன். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளஃபியாக வரலைங்க. என்ன இருந்தாலும் அவங்க கை பக்கமே வேறு லெவல் இல்லைங்க. இங்கே ஸ்டார்டர்ஸாக இருந்ததுனால லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்து எண்ணெயும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே கூரை கடைக்கு வந்துட்டாங்க. பிச்சு பிச்சு போடுறாங்களே, இது கொத்து பரோட்டாவான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை மக்களே, இது கொத்து சேமியா. இதே மாதிரி எங்கள் ஊர் வேலூரில் மீன் சேமியா ரொம்ப ஃபேமஸ். எத்தனை பேர் மீன் சேமியா சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் கூரை கடைன்னு சொன்னீங்க, ஆனால் பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்டார்டிங்கில் இந்த கடை ஒரு மரத்துக்கு பக்கத்தில் சின்ன கூரை கடையாக தாங்க இருந்தது. ஆனால் இப்போ நல்லா டெவலப் ஆகி பெரிய ஹோட்டலாகவே வச்சுருக்காரு. நாங்கள் போனப்போ கூட பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாகவே இருந்ததுங்க. சண்டேன்றதுனால என்ன கூட்டம் அதிகமாக இருந்தது. நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மேலே போனீங்கன்னா எந்த ஐட்டம்ஸுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்கங்க. இது பரோட்டா கடைன்னு சொல்ல முடியாதுங்க, பரோட்டா கடல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பரோட்டா இங்கே ஃபேமஸாக மூவ் ஆகிட்டே இருந்தது. கூடையாக சுட்டு போடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன்.
நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே என் பசங்க ஒரு வெட்டு வெட்டினாங்க. இவன் இந்த பையன் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் என்னை வீடியோ எடுங்க, நான் ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு வேற சொல்லி ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை என் இன்னொரு பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். பரோட்டா உடம்புக்கு நல்லது இல்லை தாங்க. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடும்போது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சத்தம் பரோட்டா லவர்ஸ்க்கெல்லாம் காலில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும் இல்லைங்க. இவர் தாங்க இந்த கடையோட ஓனர். நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.